இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், எந்த விதமான அட்வைஸும் கிடையாது. மார்க்கெட்னா என்னன்னு இது வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிருப்போம். ஆனா அத உண்மையிலேயே எப்படி ஹேண்டில் பண்றது, அதுக்கான ஒரு முக்கியமான அலசல் தான் இது. நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சிலர் மட்டும் எப்படிங்க தொடர்ந்து ப்ராஃபிட் பண்றாங்கன்னு நீங்க எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? அவங்க கிட்ட மட்டும் அப்படி என்ன சீக்ரெட் இருக்கு? மார்க்கெட்ல ஜெயிக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? ஒருவேளை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்வீங்களா? இல்ல டிசிப்ளின், மார்க்கெட் டைமிங்னு நினைப்பீங்களா? ஆனா உண்மை என்னன்னா, இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு சீக்ரெட் இருக்கு. அதுக்கு பேரு தான் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஷார்ட்டா பிஓவி அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பிஓவினா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் இல்லனா இண்டெக்ஸ் மேல போகுமா இல்ல கீழே இறங்குமா அப்படின்னு கணிக்கிற ஒரு கலை தான் இது. உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பிஓவி இல்லனா மார்க்கெட்ல என்ன பண்றதுன்னே உங்களுக்கு தெரியாது. சிம்பிளா சொல்லணும்னா இது திசை காட்டி இல்லாம நடுக்கடல பயணம் பண்ற மாதிரி. இப்போ ஒரு ஸ்டாக் விலை ஏறும்னு நீங்க கணிச்சா நீங்க புல்லிஷா இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஸ்டாக்க வாங்குவீங்க, அதாவது பை பண்ணுவீங்க. கரெக்டா? அதுவே விலை இறங்கும்னு நீங்க நினைச்சா உங்களோட கணிப்பு பேரிஷ். அப்போ நீங்க அந்த ஸ்டாக்க வித்துடுவீங்க, அதாவது செல் பண்ணுவீங்க. இவ்ளோதான் விஷயம். இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்களே. நீங்க ஒரு புது ஊருக்கு போறீங்க. எந்த திசையில போகணும்னு தெரிஞ்சாதானே உங்களால சரியான வாகனத்தையே தேர்ந்தெடுக்க முடியும். மார்க்கெட்டும் எக்ஸாக்டா இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் திசையை முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டைமிங் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும். பிஓவியின் 3 தூண்கள். மார்க்கெட்டின் திசையை எப்படி கணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுல முதல் வழிமுறை என்னன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், சுருக்கமா எஃப்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனியோட காலாண்டு முடிவுகள், அதாவது அந்த குவார்டர்லி நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பேசிக்ஸ்ல இருந்து அனலைஸ் பண்றது. அந்த கம்பெனியோட உண்மையான பெர்ஃபார்மன்ஸ் என்ன, ஃபியூச்சர்ல எப்படி வளரும்னு புரிஞ்சுக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனியோட டாப் லைன், அதாவது வருமானம் 25% வளர்ந்திருக்குன்னு வச்சுப்போம். பாட்டம் லைன், அதாவது நிகர லாபம் 15% ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லாம கம்பெனியோட ஃபியூச்சர் கைடன்ஸும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இப்படி கம்பெனியோட அடிப்படைகள் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்தா அது நமக்கு ஒரு தெளிவான புல்லிஷ் பிஓவிய கொடுக்குது. சோ தயக்கமில்லாம அந்த பங்கை நம்ம வாங்கலாம். அடுத்ததா 2வது வழிமுறை டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதாவது டிஏ. இது முழுக்க முழுக்க சார்ட்டுகளை ரீட் பண்றது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மார்க்கெட்டோட ஷார்ட் டேர்ம் சென்டிமெண்ட் இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப வேகமாவும் துல்லியமாவும் புரிஞ்சுக்க இந்த மெத்தட் நமக்கு யூஸ் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா MACD அப்படிங்கிற இண்டிகேட்டர் புல்லிஷா மாறி இருக்கு. கூடவே சார்ட்ல ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அந்த ஸ்டாக் அதோட சப்போர்ட் லெவல்லயே ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வைங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, குறுகிய கால அடிப்படையில மார்க்கெட் சென்டிமெண்ட் ரொம்ப பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா இது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பை சிக்னல் தான். சரி, 3வது வழிமுறைக்கு வருவோம். குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், அதாவது QA. இதுல எமோஷன்ஸ்க்கு வேலையே இல்லங்க. இது முழுக்க முழுக்க நம்பர்ஸ், டேட்டா, அப்புறம் ப்ராபபிலிட்டிஸ் இத மட்டுமே பேஸ் பண்ணுது. மார்க்கெட்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மையான கணிதம் இதுதான்னு கூட சொல்லலாம். இப்போ சமீபத்துல நடந்த பிரைஸ் ஏற்றத்தால ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ அதோட 3வது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை தொட்டுடுச்சுன்னு வச்சுப்போம். கணித கணக்குப்படி பாத்தீங்கன்னா அது இன்னும் மேல போறதுக்கு வெறும் 1% வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு. மீதமுள்ள 99% வாய்ப்பு அது திரும்பவும் பழைய நிலைமைக்கு கீழே இறங்கும் அப்படிங்கிறது தான். இதத்தான் ரிவர்ஷன் டு மீன் அப்படின்னு சொல்வாங்க. இது ஒரு பக்கா பேரிஷ் சிக்னல், அதாவது செல் பண்றதுக்கான சிக்னல். தி அல்டிமேட் பிட்ஃபால், நாம முற்றிலும் தவிர்க்க வேண்டிய மாபெரும் வலை என்னன்னு பார்க்கலாம். இங்கேதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். இது ஒரு பெரிய வலை. டிவியில வர்ற அனலிஸ்ட்ஸ் ஒரு ஸ்டாக்கை வாங்க சொல்றாங்கன்னு வாங்குறது, இல்லனா மத்தவங்களோட அட்வைஸை கேட்டு ஒரு முடிவெடுக்கிறது, இது எல்லாமே கடைசியில பெரிய வருத்தத்துல தான் போய் முடியும். உங்க பிஓவி எப்பவுமே உங்களோட சொந்த அனாலிசிஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கணும். இதை என்னைக்கும் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நீங்க ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் இல்ல குவான்டிடேட்டிவ் இதுல எதை யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் பிஓவிய உருவாக்கிட்டீங்க. ஒரு ஸ்டாக்க வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணியாச்சு. சரி, அடுத்து என்ன? நேரா போய் ட்ரேடிங் பண்ண நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? உண்மை என்னன்னா கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டோட நிஜமான சவாலே இப்போதாங்க ஆரம்பிக்குது. பிஓவிய கண்டுபிடிக்கிறது வெறும் முதல் படி மட்டும்தான். அந்த பிஓவி கிடைச்சதுக்கு அப்புறம் அதை எந்த மாதிரியான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியா மாத்துறது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? ஒருவேளை சூப்பரான பிஓவி இருந்தும் கூட தப்பான முடிவுகளால மார்க்கெட்ல லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கா?
இந்த கேள்விகளுக்கான பதிலை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட மார்க்கெட் பயணம் இப்போதான் உண்மையிலே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வணக்கம். இந்த விளக்கப்பதிவுக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறேன். போன பகுதியில ஒரு ட்ரேடருக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது சுருக்கமா POV எவ்வளவு முக்கியம், அதை எப்படி உருவாக்குறதுன்னு ரொம்ப தெளிவா பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழே போகுமான்னு கணிக்கிறது நிச்சயமா ஒரு கலைதான். ஆனா அந்த கணிப்பை எப்படி சரியா செயல்படுத்துறது? ஒரு பங்கை வாங்கணும் அல்லது விற்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே, அப்புறம் என்ன நடக்கும்? அதுல தான் நம்ம வெற்றியோட ரகசியமே அடங்கியிருக்கு. அதனால இன்னைக்கு ட்ரேடிங் உலகத்தோட அந்த பெர்ஃபெக்ட் ரெசிபி என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, நாம நேரடியா விஷயத்துக்கே வருவோம். ஒரு நிமிஷம் இத கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட பங்கு விலை கண்டிப்பா ஏறும்னு நீங்க ரொம்ப சரியா கணிச்சிட்டீங்க. சூப்பர். உடனே நேரா போய் அந்த பங்கை வாங்கிடலாமா? அங்கதான் மார்க்கெட்டோட நிஜமான கேமே ஆரம்பிக்குது. நீங்க வாங்குற முறையில ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட என்ன ஆகும் தெரியுமா? உங்க கணிப்பு 100% சரியா இருந்தும் கூட நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்காம போகலாம், அல்லது சொல்லவே வேணாம், நஷ்டத்தை கூட சந்திக்க நேரிடலாம். இது எவ்வளோ பெரிய ஏமாற்றமா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஏன்னு கேக்குறீங்களா? ஏன்னா மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சந்தையில ட்ரேட் பண்ண உங்களுக்கு பல வழிகள் கொட்டி கிடக்கு. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க நேரடியாக ஸ்பாட் மார்க்கெட்ல அந்த பங்கை வாங்கலாம், இல்லையா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டுக்கு போய் ஃபியூச்சர்ஸ்ல வாங்கலாம். அது மட்டுமா, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு, புட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா யோசிச்சா கால் மற்றும் புட் ஆப்ஷன்களை தந்திரமா ஒன்னா சேர்த்து ஒரு சிந்தெட்டிக் புல்லிஷ் ட்ரேட் கூட உங்களால உருவாக்க முடியும். என்ன, கேட்பதற்கே கொஞ்சம் மலப்பா இருக்குல்ல? இவ்ளோ வாய்ப்புகள் இருக்கும்போது இதுல எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் வர்றது ரொம்பவே சகஜம்தான். இத புரிஞ்சுக்க ஒரு குட்டி நிஜ வாழ்க்கை உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுதான் உங்களுடைய இலக்கு, அதாவது டெஸ்டினேஷன். ஆனா அந்த ஊருக்கு பஸ்ல போறதா, ட்ரெயின்ல போறதா, இல்ல ஃப்ளைட்ல போறதா, இதுதான் உங்களுடைய வர்த்தக கருவி, அதாவது ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட். உங்க பயண நேரம், உங்க பட்ஜெட், உங்க சௌகரியம், இதெல்லாம் பொறுத்து தானே உங்க வாகனத்தை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. அதே போலதான் உங்களோட கணிப்பிற்கு ஏற்ற சரியான வர்த்தக கருவியை தேர்ந்தெடுப்பது தான் ஒரு லாபகரமான ட்ரேடிங்கிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 நிஜ உலக உதாரணங்கள். நம்ம கணிப்புக்கு ஏத்த சரியான கருவியை எப்படி மேட்ச் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல் சூழ்நிலையை பார்ப்போம். ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் மேல உங்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்குன்னு வச்சுப்போம். அடுத்த ஒரு வருடத்திற்கு இந்த பங்கு கண்டிப்பா நல்ல லாபம் தரும்னு நீங்க ஸ்ட்ராங்கா நம்புறீங்க. இப்போ உங்ககிட்ட போதுமான நேரமும் இருக்கு, பொறுமையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க நேரடியாக ஸ்பாட் மார்க்கெட்டில் பங்கை வாங்கி உங்க டிமேட் கணக்கில் டெலிவரி எடுப்பதுதான் மிகவும் பாதுகாப்பான சரியான வழி. இதுல எந்த ஒரு அவசரமும் இல்ல, ரிஸ்க்கும் ரொம்ப குறைவு. இப்போ 2வது சூழ்நிலைக்கு வருவோம். நீங்க அதே பங்கின் மீது லாபம் வரும்னு தான் கணிக்கிறீங்க. ஆனா ஒரு வருஷம் வரைக்கும்லாம் உங்களால வெயிட் பண்ண முடியாது. உங்களோட கணிப்புப்படி அடுத்த ஒரு வாரத்தில் அந்த பங்கு விலை வேகமா மேலே ஏறும்னு எதிர்பார்க்கறீங்க. இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் எதிர்பார்ப்பு இருக்கும்போது நீங்க ஸ்பாட் மார்க்கெட்டை விட ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் செய்வது தான் உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும். அதாவது குறுகிய காலத்துல நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும்னா ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். 3வது கேஸ். இது கொஞ்சம் அதிரியான சூழ்நிலை. நாளைக்கு அரசாங்கம் ஒரு சிறப்பான பட்ஜெட்டை தாக்கல் செய்யும், அதனால மார்க்கெட் மேல போகும்னு நீங்க கணிக்கிறீங்க. ஆனா ஒருவேளை உங்க கணிப்பு தவறாகிவிட்டால், நாளைக்கே மார்க்கெட் சரிஞ்சா பெரிய நஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடும் உங்களுக்கு இருக்கு. இப்படி ஈவெண்ட் நாளைக்கே நடக்குது, ஆனா ரிஸ்கை குறைக்கணும்னு நினைக்கும்போது நீங்கள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை தேர்ந்தெடுப்பது தான் மிகவும் புத்திசாலித்தனமான செயல். ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல உங்களோட நஷ்டம் நீங்க கொடுக்கிற பிரீமியம் அளவு மட்டும்தான். சோ இந்த முக்கியமான விஷயங்களை நம்ம ஒரே பார்வையில சுருக்கமா பார்ப்போம். உங்களோட முதலீட்டு பயணத்துல கால அளவும் நீங்க எடுக்க தயாரா இருக்கிற ரிஸ்க்கும் தான் உங்களுக்கான ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தீர்மானிக்குது. நீண்ட கால அடிப்படையில ஒரு வருஷம்னா ஸ்பாட் மார்க்கெட், குறுகிய காலத்துல வேகமான லாபம் வேணும் ஒரு வாரம்னா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட், அதீத ரிஸ்க் இருக்கிற ஈவெண்ட் நாளைக்கே நடக்குது ஆனா நஷ்டத்தை கட்டுப்படுத்தணும்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். இப்ப ரொம்ப தெளிவா இருக்குல்ல? வெற்றிக்கான சரியான ரெசிபி என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த விளக்கங்களை எல்லாம் பார்த்த பிறகு ஏன் இந்த மாடியூல்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வரிசையில அமைக்கப்பட்டிருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முதல்ல ஃபண்டமெண்டல் மற்றும் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது உங்களுக்கு மார்க்கெட் மேல போகுமா கீழே போகுமான்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை எப்படி உருவாக்குறதுன்னு கத்துக் கொடுக்கும். 2வது ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ். இது எந்த வர்த்தக கருவியை பயன்படுத்துவது அப்படிங்கறத கத்துக் கொடுக்கும். 3வது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது சந்தையில உங்களோட முதலீட்டை எப்படி பாதுகாக்கிறதுன்னு நுணுக்கங்களை உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்டட். நான் கடைசியா சொல்ல வர்ற விஷயம் இதுதான். ஒரு நன்கு ஆராய்ந்து உருவாக்கப்பட்ட கணிப்பு, அதோட சேர்த்து சரியான வர்த்தக கருவி, இது இரண்டும் சேர்ந்தாதான் அது பங்குச்சந்தையில் வெற்றிக்கான பெர்ஃபெக்ட் ரெசிபி.
ஆக அடிப்படைகளை நம்ம முழுமையா கத்துக்கிட்டோம். இனி அடுத்து வரப்போற மாடியூல்கள்ல டெக்னிக்கல் மற்றும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி இன்னும் ஆழமா படிச்சு ஒரு வெற்றிகரமான ட்ரேடரா மாற நீங்க முழுமையா தயாராயிட்டீங்க. சந்தையோட ஏற்ற இறக்கங்களை வெறும் செய்திகளா மட்டும் பார்க்காம அத லாபமா மாத்துற அந்த திறனை நீங்க எப்ப வளர்த்துக்க போறீங்க? யோசிங்க. மீண்டும் சந்திப்போம்.